ஓகே, வெரி குட். ஷேட் அகில், வெரி குட். ஷேட் அகில். ஓகே, மற்றவர்கள் காமிக்க மாட்டீங்க. மற்றவர்கள் 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 இப்படி முடியுமா காமிக்க முடியுங்களா சார்? சரி, காமிங்க பிரச்சனை. ஓகே, இந்த ரீ மட்டும்தாங்களா சார்? இல்ல பிரச்சனை இல்ல. சித்தி கத்திச்சாருங்களே. இப்ப என்ன கதைன்னா, அவங்க கேரள டீச்சர் வகுப்பு மாணவர்களும் இதுல இருக்காங்க, சிறு மாணவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ அந்த சிறு மாணவர்களுக்காக தான் நான் கொஞ்சம் பாக்குறேன். நம்மனா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எழுத முடியும் அப்படின்னு. அப்போ சிறிய மாணவர்கள்னால நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது தான். அவங்க எழுத்து அப்ப எப்படிதான் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, எழுத்து வரிவிடங்கள்லாம் ஒண்ணு தான் சொல்லி கொடுப்பாங்க. அதனால சரி சரி. ஓகே, மற்ற மாணவர்கள் ஓகேவா? நம்ம பேர்ல அடுத்தது. ஓகே, ரோசானா கசீம். ரோசானா கசீமோட கேமரா வந்து காம்பட் நோக்கியே இருக்கு. ஓகே, இது வந்து ரீ. ஓகே, இப்ப அடுத்ததாக ஓகே, ரீ எழுத்து கொண்ட சொற்கள் இருக்கு. ஓகே, ஒன்றாவது நம்ம பார்ப்போம். விசிறி. வி சி ரி, விசிறி. வி சி ரி, விசிறி. விசிறி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து ஃபேன் சொல்லலாம். ஓகே, விசிறி. விசிறுவது விசிறி அப்படின்னு சொல்லுவாங்க. விசிறுவதுன்னா இப்படி ஆட்டுவது, அதாவது விசிறின்னுவாங்க. இத வந்து இதே வந்து நம்ம கையில விசிறுனா அது பேர் விசிறி. இதே வந்து ஸ்விட்ச் போட்டு அது ஆன் ஆகி அது எலக்ட்ரிக்ல வந்து சுத்துதுன்னா அது பேரு மின் விசிறின்னு சொல்லுவாங்க. மின்னா மின்சாரம், மின் என்றால் மின்சாரம், மின் விசிறினா ஃபேன், சிலிங் ஃபேன். சிலிங் ஃபேன் சொல்லலாம், இல்ல டேபிள் ஃபேன் சொல்லலாம். ஓகே, மின் விசிறி. இதே வந்து கையால் நம்ம வந்து விசிறுவது வந்து நம்ம விசிறிதான் நம்ம சொல்லுவோம். இரண்டு வகை இருக்கிறது. கத்திச்சார்களே சொல்லுங்க. ஓகேவா உங்களுக்கு? சரிங்க. ஓகே, அடுத்ததாக மீன் கறி. ஓகே, மீன் கறி. மன்னிக்கவும், ஜைத்தன் வந்திருக்காங்க. வணக்கம் ஜைத்தன் அவர்களே. வணக்கம் ஜைத்தன் அவர்களே. ஓகே, ரைட். சோ மீன் கறி, மீன் கறி, கறி, மீன் கறி. இது வந்து சொல் இல்ல, இதுக்கு பேர் வந்து சொற்றொடர்னுவாங்க. சொற்றொடர் அப்படின்னா வந்து இரண்டு சொற்கள் இருந்தால் அது சொற்றொடர். ஒன்று இரண்டு சொல் இருக்கு, சோ அதனால இத சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வட்டமான மேசை, வெள்ளை நிலா, இதெல்லாம் வந்து இரண்டு இரண்டாக வந்தா அது சொற்றொடர். இப்ப இந்த இடத்துல நான் கறி, மீன் கறி அப்படின்னு நான் வந்து போட்டிருப்பேன். கறி என்பது வந்து இறைச்சியை குறிக்கும். ஒன்று இறைச்சியை குறிக்கும். நம்ம இது நீங்க வந்து ஊர்ல, அதாவது வந்து தமிழ்நாட்டுல போயிட்டு கறின்னு கேட்டீங்கன்னா அவங்க குழம்பு கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல குழம்பு தான், குழம்பு, மீன் குழம்பு, ஆட்டு குழம்பு, குழம்புன்னு நம்ம சொல்லுவோம். குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிக்கவும் கத்திச்சார்களே. இல்ல, கறி சொல்றது கறின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து ஆட்டு இறைச்சிங்களை வந்து கறி. ஆமா 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 ஆமா. அப்போ அந்த அந்த இறைச்சிதான் வந்து ஊர்ல வந்து தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து கறின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டு வழக்கத்துல வந்து கறி என்பது குழம்பு. சோ வந்து அது வந்து இடத்துக்கு வேறுபடுகிறது.
சோ அது சைவமாக இருந்தாலும் நம்ம கறிதான் சொல்லுவோம், அசைவமாக இருந்தாலும் அது கறிதான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இன்னும் ஒரு கறி இருக்கு. அதாவது கறி, இந்த கறி இருக்கு. அதாவது இந்த பிறகு இடையினர் அகரம், இந்த இடையினர் அகரம் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஒன்று யானைன்னு சொல்லுவாங்க. ஓகே, யானைன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது கரித்துண்டு, அதாவது பத்துவாரான் கறிக்கட்டை, அதுன்னு சொல்லுவாங்க. சோ 2 வகை வரும். இது இந்த கறி குழம்பு குறிக்கும், அல்லது இறைச்சியை குறிக்கும். ஓகே, மீன் கறி, மீன் கறி. அடுத்ததாக மூன்றாவது வெற்றிலை. 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 நம்ம பொதுவாக இந்த சொல்ல எப்படி நம்ம அழைப்போம்னா வெத்தலைன்னு அழைப்போம். வெத்தலை, அது பேச்சு வழக்குல வெத்தலை, வெத்தலைன்னு. ஆனா அது பேச்சு வழக்கு. உண்மையாக தமிழ்ல வெற்றிலைன்னு தான் நம்ம சொல்லணும். வெற்றிலை. அடுத்ததாக வெற்றி உங்களுக்கு தெரியும். வெற்றினா வெண்பது, வின், வெற்றி. ஓகே, அடுத்ததாக சான்றிதழ். சான்றிதழ். சான்றிதழ் அப்படின்னா சர்டிபிகேட், அதான் சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம பெரும்பாலும் இத சர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பழகிட்டோம். சர்ட் என்பது சர்டிபிகேட்டோட ஷார்ட் ஃபார்ம். சான்றிதழ். விசிறி. மீன் கறி. வெற்றிலை. வெற்றி. சான்றிதழ். ஓகே, ஒரு 3 பேர் வாசிக்க முடியுமா? ஒரு 3 பேர் சார் படிக்கிறேன் சார். ஓகே, சொல்லுங்க. விசிறி. ஓகே. மீன் கறி. ஓகே. வெற்றிலை. ஓகே. வெற்றி. ஓகே. சான்றிதழ். எஸ், வெரி குட். வாழ்த்துக்கள். சான்றிதழ். வாழ்த்துக்கள் வைத்துனாங்களே, வாழ்த்துக்கள். ஓகே, மற்றொரு நபர். நான் படிக்கிறேன். ஓகே, விசிறி. ஓகே. மீன் கறி. ஓகே. வெற்றிலை. ஓகே. வெற்றி. ஓகே. சான்றிதழ். ஓகே, வாழ்த்துக்கள் கத்துக்கிறதே, வாழ்த்துக்கள். சிறப்பு. ஓகே, விசிறி, மீன்கறி, வெற்றிலை, வெற்றி மற்றும் சான்றிதழ். ஓகே, இது ரீ எழுத்து சொற்கள். ஓகே, அடுத்ததாக நான் உச்சரிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நெடில். நம்ம பார்த்தா சின்ன எழுத்து ரீ, சின்ன ஒரு குறில் எழுத்து பார்த்தோம்.
இது வந்து நெடில் எழுத்து. கூ குறில் எழுத்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். குறில் எழுத்து இது குறில், கீழே உள்ளது நெடில். இப்ப நம்ம நெடில் பார்க்கிறோம். இது வந்து உயிர்மை எழுத்து இக் கூட்டல் ஊ, பெரிய ஊ வந்தாதான் கூன்னு வரும். அதனால இது உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இக் கூட்டல் ஊ கூ. இது வந்து கா வரிசையில வரக்கூடிய எழுத்து. கா கா கி கி கு கூ, இது கூ. ஓகே, அடுத்ததாக இந்த கூ வந்து நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, நான் எழுதி காமிச்சிடுறேன். மாணவர்கள் நீங்க வந்து பாருங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் மறுபடியும் எழுதி காமிக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட நான் காமிக்க சொன்னா நீங்க காமிக்க மாட்டீங்க. எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கு, அதனாலே தாமதமாகுது. சரி, ஓகே. 1 2 3. ஓகே, இது வந்து இப்படி எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்க? 1 2 3 ஒரு சுழி போட்டு இப்படி எழுதுவாங்க. ஓகேயா? ஓகே, என்னோட வகுப்பு மாணவர்கள் பாருங்க, உங்களுக்கு கடினமாக இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இந்த எழுத்து வந்து கடினம் சொல்ல முடியாது. இதோ இப்படி வந்து இப்படி சுழித்து இப்படி வந்து இப்படி வரணும். அதாவது இத பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி வரும்னா, இந்த இடத்துல ஊ வரணும், இந்த இடத்துல சா வரணும். அதோடு ஜாயின் பண்ணி வரும். ஓகே, அந்த எழுத்து வேணா ஒரு வாட்டி செய்து பாக்குறீங்களா எல்லாரும்? இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் கொஞ்சம் ஒரு இது செய்து பாக்குறீங்களா? எல்லாரும் சின்ன இந்த மாதிரி ரீனா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் சுழிப்பது அதெல்லாம் கொஞ்சம் செய்து பாக்குறீங்களா? எனக்கு அனுப்பிவிடுங்க. நம்ம எப்படி போல நம்ம பார்ப்போம். ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓ, ரஃபிகல் அனுப்பியிருக்காங்க. ஓ, ரஃபிகல் ரீ அனுப்பியிருக்காங்க. ஓகே, நன்றி ரஃபிகல் அவர்களே. ஓகே, பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள் ரஃபிகல் அவர்களே. ஓகே, சரி. ஓகே, ஜைத்துன் வாழ்த்துக்கள். ஜைத்துன் சிறப்பாக இருக்கிறது. ஷேட் அக்கீல், ஓகே, வாழ்த்துக்கள், சிறப்பு. ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, வெரி குட். மற்றவர்கள் ஓகேவா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே தானே? நான் கேட்டுக்கிறேன் ஒரு நபர்கிட்டையும். ஓகேயா? ஓகே, ரஃபிகா ஓகே. ஓகே, முசில் 2 பேரும், கசீம் 2 பேர் இருப்பீங்க. 2 பேருக்கு ஓகேவா? நூர் ஃபர்சனா ஓகேவா? நூர் ஃபர்சனா நூர் ஃபர்சனா எனக்கு குரூப்க்கு அனுப்பிடுச்சு சார். ஓ, அனுப்பிட்டீங்களா? ஆமா, பார்த்து சொல்லிட்டேன்ல. இங்க பாருங்க. ஓ, ஓகே 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 சார் சார். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே சார். ஓகே, சிறப்பு. ஓகே, நன்றி நன்றி. இந்த கேல்டிஷர் வகுப்பு மாணவர்கள் ஒரே ஒரு நபர் தான் காட்டுறாங்க, மற்றவங்க காட்டவே மாட்டாங்க. ஓகே, ரைட்டு. ஓகே, சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, அப்போனா உங்களுக்கு இதுல பிரச்சனை இல்லை. ஓகே, சோ இது வந்து கூ எழுத்து. ஓகே, மன்னிக்கவும், நேற்று வந்து நடத்த முடியாம போனது. ஏன் காரணம் வந்து சனிக்கிழமை வந்து எப்பயாச்சும் சில சனிக்கிழமையில வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்த சனிக்கிழமையும் வந்து நடவடிக்கை இருக்கு பள்ளிக்கூடத்துல. அடுத்த சனிக்கிழமை ஒரு யூனிவர்சிட்டி காம்படிஷன் இருக்கு. ஸோ அடுத்த சனிக்கிழமை மட்டும் டீச்சர் நடத்துவாங்க. இப்ப நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்ப கூ எழுத்து கொண்ட சொற்கள். ஓகே, ஒன்றாவது கூ டை. இதுவும் நெடில், இதுவும் நெடில்.
கூடை. இந்த நெடில் எழுத்தை நம்ம எப்படி அடையாளம் காணுவோம்னா 2 மாத்திரை. அந்த 2 மாத்திரை கூடை, இந்த 2 மாத்திரை அப்படிதான் நம்ம அடையாளம் காண முடியும் அந்த ஒலிப்பு முறைங்க. இதே வந்து இந்த கூ வந்து சின்ன கூவா நம்ம வச்சோம்னா குடை அப்படின்னு வரும். அதுக்கும் பொருள் இருக்கு. குடைனா அம்ப்ரெல்லா. இது கூடை, கூடை ஃபர்ஸ்ட். இது கூ இந்து, கூண்டு. கூ இந்து, கூண்டு. கூண்டு தெரியும். பறவை கூண்டு, கோழி கூண்டு, கூண்டு. அடுத்ததாக கூச்சல். கூச்சல். கூச்சல்னா ஸ்கிரீம். ஸ்கிரீம் தான் வந்து கூச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்னொன்னு வந்து இந்த இச் சாவும் பக்கத்துல வருதுல, இதற்கு முன்பு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரே எழுத்து பக்கத்துல வந்தா இத இரட்டிப்பு எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டிப்பு எழுத்து, இரட்டிப்பு எழுத்து, இரட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இச்சு சாவோ வருதுனால இது ரெட்டெழுத்து. கூச்சல். கூச்சல் ஸ்கிரீம், ஜெரிட். அடுத்ததாக கூட்டம். கூட்டம். இந்த இங்க பாருங்க, இங்கே ஒரு இரட்டிப்பு எழுத்து இருக்கு. இட்டும் டாவோ பக்கத்துல இருக்கு. சோ இது இரட்டிப்பு எழுத்துன்னு சொல்லுவாங்க. கூட்டம் அப்படின்னா நிறைய பேரு ஒன்றா கூடி இருப்பது கூட்டம்னு சொல்லுவாங்க. இந்த இந்த சொல் மரபுல ஒரு சில சொல் மரபு இருக்கு. குழு, ஒன்று குழுன்னு நம்ம சொல்லுவோம். 2வது கும்பல்னு சொல்லுவோம். கும்பல், குழு, அப்புறம் கூட்டம். இந்த மாதிரி 4 சொல் மரபு இருக்கு. இது 4மே வந்து அதிகமான எண்ணிக்கையில மக்கள் நபர்கள் இருக்கும் பட்சத்துல தான் அந்த 4 யூஸ் பண்ணுவோம். கூட்டம், குழு, கும்பல், அப்புறம் கூட்டம், குழு, கும்பல், இன்னொன்னு என்ன சொன்னேன்? சொல்லலீங்க சார். சொல்லுங்க சார். இன்னொன்னு ஒண்ணு இருக்குங்க. குழு, கூட்டம், குழு, கும்பல், கூட்டம். கூச்சல். இல்ல கூச்சல் வேற சத்தம். சத்தம் போட்டு கூட்டம். ஓகே. வந்து நான் ஒண்ணுன்னா வர்றேன். குழு அப்படின்னா வந்து குழுனா வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு நபர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில சமமாக பிரிப்பாங்க. அது வந்து நம்ம குழுன்னு நம்ம சொல்லுவோம். குழுவை வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைய, இப்ப 4 பேரு இல்ல 5 பேரு இல்ல 3 பேருன்னு எல்லாமே சமசரியா மகாகிபுரம் பிரிப்பாங்க. சோ அதுதான் நம்ம குழுன்னு சொல்லுவோம். கும்பல் அப்படின்னா வந்து இதே வந்து ஒரு 10 பேரு ஒரே இடத்துல ஒன்னா இருந்தா அது கும்பல்னு சொல்லுவாங்க. 10 பேரு 10 பேரு இல்ல அதுக்கும் மேன்மை. பட் வந்து 10க்குள்ளதான் நம்ம கும்பல்னு சொல்லுவோம். கும்பல்னா ஒரு 10க்குள்ள ஒரு எண்ணிக்கையை நம்ம கும்பல்னு சொல்லுவோம். இதே கூட்டம் அப்படி எடுத்துக்கிட்டா ஒரு குடும்பமாக ஒன்றாக திரண்டு இருப்பதை நம்ம கூட்டம்னு சொல்லுவோம். பல குடும்பங்கள், பல மக்கள்கள், அதாவது 10க்கும் மேற்பட்ட வந்து மக்களை வந்து நம்ம கூட்டம்னு சொல்லுவோம். இப்ப குழு, கும்பல், கூட்டம், இந்த 3 இன்னும் ஒண்ணு இருக்கா? இல்ல 3 குழு, கும்பல், கூட்டம். இத வந்து நம்ம வந்து இப்படிதான் நம்ம பிரிப்போம் அதோட பொருளை. அடுத்ததாக கூத்து, கூத்து, கூத்து. கூத்து அப்படின்னா வந்து நாடகம், அத கூத்துன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து கூத்துக்கு ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கூத்துனா ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது கூத்தடிக்கிறது அப்படின்னா வந்து
அதுக்கு நம்ம உண்மையான கூத்தடிக்கிறீங்க அப்படின்னா அது ஜாலியா இருக்கிறீங்க. அது வந்து நம்ம ஜாலின்றது ஆங்கில வார்த்தை, தமிழ்ல வந்து கூத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஓகே, அது ஒரு கூத்து என்பது பாடலாக இருக்கலாம், ஆடலாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம். ஸோ கூத்து என்பது ஒரு என்டர்டைன்மெண்ட். அதுக்கு பேர் வந்து கூத்து நம்ம சொல்றோம். கூ இத் து கூத்து. ஓகே, கூடை கூடை, கூ இன் டு கூண்டு, கூ இச் சா இல் கூச்சல், கூ இட் டா இம் கூட்டம், கூ இத் து கூத்து. ஓகே, யார் வாசிக்கிறீங்க? வாசிக்கிறேன் சார். ஓகே, வாசிங்க ரசிகர்களே. கூடை கூடை, ஓகே கூ இண்டு கூண்டு, ஓகே ஓகே கூ இச்சாயில் கூச்சல், ஓகே கூ இத்தாயிம் கூட்டம், ஓகே கூ இத்து கூட்டு. வெரி குட். வாழ்த்துக்கள் ரசிகர்களே. மற்றவர்கள்? ஆப்பிரிக்கா. ஓகே, வாசிங்க. கூடை கூடை, ஓகே கூ இண்டு கூண்டு, ஓகே கூ இச்ச இல் கூச்சல், ஓகே கூ இட்ட இம் கூட்டம், ஓகே கூ இத்து கூத்து. ஓகே, வாழ்த்துக்கள் ரசிகர்களே, வாழ்த்துக்கள். சிறப்பு. சோ இது வந்து கூ எழுத்து சொற்கள். அடுத்தது நம்ம மூன்றாவது போறோம். ஓகே, இது மூன்றாவது எழுத்து. இது தை எழுத்து. தை இது வந்து நெடில் எழுத்து. தை தை அப்படின்னு சொல்லும் போது ஐ என்ற உயிர் எழுத்தான ஒலி வரும். இத் கூட்டல் ஐ, இத் கூட்டல் ஐ தை, இச் கூட்டல் ஐ சை, இட்டு கூட்டல் ஐ டை, இம்மு கூட்டல் ஐ மை. சோ இந்த மாதிரி சுழி வந்துட்டாலே அது ஐ உயிரெழுத்தான ஒலியதான் குறிக்கும். ஓகே, ஐ தை. ஓகே, இது வந்து உயிர்மை எழுத்து மற்றும் இது நெடில் எழுத்து. ஓகே, அடுத்ததாக இது தை. இந்த தை வந்து நெடில் எழுத்தாங்க சார். நெடில் எழுத்து. நெடில் ஐ. ஐ என்பது நெடில் எழுத்து. உயிர் எழுத்துல வந்து நம்ம 5 எழுத்து வந்து குறில் எழுத்து மற்றும் 7 எழுத்து மற்றும் நெடில் எழுத்தாக பிரிப்போம். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் வந்து நெடில் எழுத்து. சோ இந்த நெடில் எழுத்து சேரும் பொழுது உயிர்மை எழுத்து நெடிலாக மாறிடும். ஓகே, தை சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு எழுதுறது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எனக்கு தெரியும். ஓகே, கேரள டீச்சர் வகுப்பு மாணவர்கள் உங்களுக்கு ஓகேவா? நம்ம சொல்லுக்கு போயிடலாமா? ஓகே, ஓகேவா? ஓகே, என்கிட்ட காமிக்க ஷேட் அக்கில் மட்டும்தான், வேற யாரும் காமிக்க மாட்டீங்க. ஓகே, சரி நம்ம அடுத்தது போயிடுவோம். சரி, ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, அப்படி பிரச்சனை இல்லாத பட்சத்துல நம்ம வந்து நேர சொற்களுக்கு போயிடுவோம். ஓகே, நம்ம அடுத்த வாரம் முடிஞ்சா நம்ம வந்து கதை பார்ப்போம். அடுத்த வாரம் கதை, ஞாயிற்றுக்கிழமை வந்து கதை பார்ப்போம். இன்று எவ்வளவு சீக்கிரமும் நம்ம முடிக்க முடியுமோ இது முடிச்சிடும். ஓகே, தை எழுத்து கொண்ட சொற்கள். ஓகே, ஒன்றாவது கா தை கதை. கா தை கதை. கதை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டாரி. இதே நீங்க வந்து உண்மையான தமிழ் சொல்ல வந்து கதை என்பது வந்து கதைப்பது, அதாவது உரையாடுவது அப்படின்னு சொல்லுவாங்க. உரையாடுவது, நம்ம கதை பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் உட்காந்துட்டு கதை பேசுறாங்க. கதை பேசுவது என்பது வந்து பேசுவதுதான் கதை பேசுவதுன்றாங்க. உரையாடுவது அதான் கதை பேசுவது. சோ இது வந்து ஸ்ரீலங்கால நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து என்ன கதைக்கிறாய் அப்படின்னு கதைக்கிறாய் என்பது வந்து
என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து நம்மளோட நம்மளோட வழக்குல வந்து கதை என்பது ஸ்டாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டாரி. ஓகே, அடுத்ததாக க லு தை கழுதை. க லு தை கழுதை. க லு தை கழுதை. ஓகே, அடுத்ததாக ஆ இன் தை ஆந்தை. ஆ இன் தை ஆந்தை. அ இத்தை அத்தை. அ இத்தை அத்தை. ஆந்தை அத்தை. நத்தை ந இத்தை நத்தை. ந இத்தை நத்தை. உங்களுக்கு இந்த இதுவுமே உங்களுக்கு குழப்பமா அங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சொல்லலாம். நத்தை உங்களுக்கு தெரியும். அத்தை, ஆந்தை, கழுதை. நத்தைனா ஸ்னேல். ஓகே, ரைட். சோ யாராச்சும் வாசிக்கிறீங்களா? சொல்லுங்க ஷேட் அக்கீல். அத்தை. சொல்லுங்க. வாசிங்க வாசிங்க ஷேட் அக்கீல். Atai apa maksud? ஓ, அத்தை. சரி. அத்தை என்பது வந்து யாரு? அன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்டி தான் வந்து அத்தை. இப்போ பக்கத்து வீட்டுக்காரர்களை வந்து நம்ம அன்டின்னு கூப்பிடுவோம்ல, அன்டி அங்கிள்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அத்தை மாமான்னு தான் அர்த்தம். அது பெரும்பாலும் வந்து ஊர்ல கிராமப்புறங்கள்ல வந்து அப்படிதான் கூப்பிடுவாங்க. அத்தை மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம இந்த பட்டணத்துல மட்டும்தான் நம்ம அங்கிள் ஆன்டினா கூப்பிடுவோம். இரண்டாவதாக ஒரு ஆண். சொல்லுங்க. ஆனா வந்து இப்ப தாய் மாமா மனைவியே அவங்க அத்தன் தான் கூப்பிடுவாங்க. இது வந்து சொந்தம் இல்லாது பெரும்பாலும் ஆண்டின்னு கூப்பிடுறாங்க. ஆமா, சொந்தத்துல இப்ப சொந்தத்திலேயே ஆன்டி அங்கிள் தான் கூப்பிடுறாங்க. ஆன்டி அங்கிள். மருமக்கள் வந்து மாமியார வந்து அத்தைன்னு கூப்பிடுவோம், இல்ல அத்தைன்னு கூப்பிடுறது ஆன்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சு. சோ அந்த மாதிரி உறவுகளே நம்ம பயன்படுத்துவது. ஓகே, இதுதான். சரி, ஓகே. மற்ற ஏதாச்சும் தெரியாதுன்னா கேளுங்க ஷேட் அக்கீல். வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, இதே தெரியலன்னு கேளுங்க. ஓகே, ஆந்தை தெரியும்ல உங்களுக்கு ஷேட் அக்கீல்? Burung hantu. எஸ், burung hantu. வெரி குட். நத்தை, ஸ்னேல், கழுதை, டொங்கி. ஓகே, கதை ஸ்டாரி. நன்றி. இந்த மாதிரி கேள்வி கேட்டேன் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரியுதா புரியலையா. வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, நம்ம வாசிக்கலாமா? ஒரு 2 பேர். ஓகே, சித்தி கத்திஜா. ஓகே, சொல்லுங்க கத்திஜா அவர்களே. ஓகே, நூர் ஜஹீதா. ஓகே, பரவாயில்ல. ஓகே, சொல்லுங்க பிரச்சனை இல்லை. கத்திஜா சொல்லுங்க. கதை கழுதை. எழுத்துக்குட்டி சொன்னீங்கன்னா மற்றவங்களும் பார்ப்பாங்க. சரி. கதை கதை. ஓகே. கழுதை கழுதை. ஓகே. ஆந்தை ஆந்தை. ஓகே. இத்தை அத்தை. ஓகே. இத்தை நத்தை. ஓகே, நத்தை. வாழ்த்துக்கள் கத்திஜா அவர்களே. ஓகே, நூர் ஜஹீசா. சொல்லுங்க. கதை கதை. ஓகே. கருகை கருகை. ஓகே. ஆந்தை ஆந்தை. ஓகே. இத்தை அத்தை. ஓகே. இத்தை நத்தை. ஓகே, வெரி குட். இனிமையான குரல். வாழ்த்துக்கள் நூர் ஜஹீதா அவர்களே, வாழ்த்துக்கள். சரி, இப்ப நம்ம வந்து ஒரு 3 எழுத்துக்கள் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்ததாக சி. இப்ப 4வது எழுத்துக்கு நம்ம வரோம். சி அப்படின்னா மேல கொம்பு இருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா இது நெடில் எழுத்து. சி. இச்
சாரி இச் இப்படி வரக்கூடாது. இச் கூட்டல் ஈ சி வரும். ஓகே, இச் கூட்டல் ஈ சி இது உயிர்மெய் எழுத்து. ஓகே, இது நெடில் எழுத்து மற்றும் இது உயிர் மெய் எழுத்து. ஓகே, இதுல எழுத ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஆனா வந்து பெரும்பாலும் இந்த ஃபான் படி நீங்க எழுதாதீங்க. ஃபான்ல பாருங்க, இங்கேருந்து இழுத்துருக்காங்க, அப்படி இழுக்கவே கூடாது. பார்க்க போனா இழுத்தா இங்கதான் இழுக்கணும், இப்படிதான் இழுக்கணும், இப்படிதான் இழுக்கணும், இப்படி இழுக்கக்கூடாது. ஓகே, இது வந்து கம்ப்யூட்டர்ல எழுதுனால அப்படி வந்திருக்கு. ஓகே, இப்படிதான் இழுக்கணும். ஓகே, சில ஃபான்ஸ்லாம் நல்லா இருக்கும். சில ஃபான்ஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபான்ஸ் மட்டும் தான் இப்படி இருக்கும், வடிவம் மட்டும் இருக்கும். தமிழ் ஃபான்ஸ் எல்லாம் வந்து அப்படி இருக்காது, இப்படிதான் இருக்கணும். பார்த்துக் கொள்ளுங்க. இதான் அந்த இதா இருக்கு. ஓகே, அடுத்ததாக நம்ம சி எழுத்து கொண்ட சொற்கள் நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். சி எழுத்து கொண்ட சொற்கள். ஓகே, ஒன்றாவது சி இப் பூ, சீப்பு. சி இப் பூ, சீப்பு. சீப்புனா உங்களுக்கு தெரியும், காம். அண்ட் வந்து இந்த சீப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது வாழை சீப்பும் வாழை சீப்பு தான் சொல்லுவாங்க. இதே சொல்லுதான் வரும், இதே சொல்லுதான். ஆனா வாழை சீப்புன்னு சொல்லுவாங்க. வாழை சீப்பு அப்படின்னா இதான் வாழை சீப்பு. நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். வாழை சீப்பு, வாழை வாழை சீப்பு, சீப்பு அல்ல. ஆங்கிலத்துல சீப்புன்னு போட்டா ஓகே, வாழைச்சீப்பு. இதான் வாழைச்சீப்பு. வாழைச்சீப்பு சில பேர் தெரியும், பட் நான் காமிச்சுக்கிறேனே. ஓகே ஓகே, இங்க பாருங்க, இதான் அந்த வாழை சீப்பு. வாழை சீப்பு, வாழை சீப்பு, இதெல்லாம் வாழை சீப்பு. இதான் வாழை சீப்பு. இதெல்லாம் வாழை சீப்பு, இதான் வாழை சீப்பு. இதே வந்து இந்த மாதிரி அடுக்கடுக்கா இருந்துச்சு என்றால் இதே மாதிரி நிறைய இருக்கும். ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு தண்டுல நிறைய சீப்பு சீப்பா இருந்துச்சுன்னா அது வந்து வாழைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழைத்தார் தார்னு சொல்லுவாங்க. அந்த அடுக்குல இருந்து ஒரு அடுக்கு மட்டும் நம்ம எடுத்து வெட்டணும்னா இதை சீப்புன்னு சொல்லுவாங்க. அதே சொல்லுதான், அதே சொல்லுதான் வரும் சீப்பு என்ற வார்த்தை. ஓகே, சி ஓகே, சி சீப்பு, இரண்டு சொல், ஒரே சொல் தான், ஆனா இரண்டு பொருள். சீப்பு கோமும் வரும், வாழை சீப்புன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக ஒன்னு ஒன்றா நம்ம எடுத்தோம்னா வாழைப்பழம்னு நம்ம சொல்லுவோம். வாழைப்பழம் ஒன்னு ஒன்றாக இருந்தா வாழைப்பழம். இந்த மாதிரி அடுக்கா இருந்துச்சுன்னா அது சீப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்ததாக சீர க இம், சீரகம். சீர க இம், சீரகம். ஓகே, சீரகம் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தானிய பொருள், சீரகம். ஓகே, சீர க இம், சீரகம். அடுத்ததாக சீனா, 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 சீனா. பெரும்பாலும் சீனா என்ற ஒரு சொல்ல வந்து நம்ம சைனா, சைனா நம்ம சொல்லுவோம்ல, சீனா நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம சைனான்னு எழுத முடியாது, சீனா தான் நம்ம சொல்லுவோம், சீனா தான். அடுத்ததாக சீ த ந இம், சீதனம். சீ த ந
இம் சீதனம். சீதனம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டௌரி அப்படின்னு சொல்லுவாங்க. சீதனம். ஓகே, சீ த நா இம் சீதனம். ஓகே ஓகே. அடுத்ததாக சி இட் ட்ரா இம் சீற்றம். சி இட் ட்ரா இம் சீற்றம். சீற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிசாஸ்டர் அப்படின்னா இயற்கை பேரிடர், அதாவது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள், அதான் சீற்றம் சொல்லுவாங்க. சீற்றம் அதாவது வெள்ளம், நிலநடுக்கம், ஓகே, திடீரென்று காடுகள் பற்றி எறிவது வெப்பநிலை காரணமாக, அப்புறம் புயல் காற்று, இதெல்லாம் வந்து சீற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சி இட் ட்ரா இம் சீற்றம். இதுவும் இரட்டிப்பு எழுத்து தான். இரட்டிப்பு எழுத்து. 1 2 இரட்டிக்குது 2 எழுத்தாங்க. சீப்பு, சீரகம், சீனா, சீதனம், சீற்றம். ஓகே, ஒரு 2 பேர் யார் வாசிக்கிறீங்க? வாசிக்காத நபர்கள் வந்து முன் வந்து வாசிங்க. நல்லா உங்களுக்கும் வந்து அது பயிற்சி எடுத்த மாதிரி இருக்கும். யாராச்சும் ஷேட் அக்கீல் முயற்சி பண்றீங்களா? நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஷேட் அக்கீல். ஓகே ஓகே. நூர் ஜஹீசா சொல்லுங்க. நூர் ஜஹீசா. சி இப்பு சீப்பு. ஓகே. சீரகம் சீரகம். ஓகே. சீனா சீனா. ஓகே. சீதனம் சீதனம். ஓகே. சீதனம் சீதனம். இல்ல சீற்றம். சி இட். ஓ, இங்க வாசிக்கிறீங்களா இது வாசிக்கிறீங்களா? இதையா இது வாசிக்கிறீங்களோ? சீற்றம். வாழ்த்துக்கள் நூர் ஜஹீசா அவர்களே. நான் தவறுதலாக பார்த்துட்டேன் போல. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, சிறப்பு. ஓகே, அடுத்ததாக மற்றவர் நூறு நபர் முயற்சி பண்றீங்களா? ஷேட் அக்கீல் முயற்சி பண்றீங்களா? ஷேட் அக்கீல். சரி. ஓகே. சி இப்பு சிப்பு. சீப்பு. சீப்பு. சீரகம் சீரகம். வெரி குட். ஓகே. சீனா சீனா. ஓகே. சீதனம் சீதனம். ஓகே, வாழ்த்துக்கள். சீரம் சீரம். சீற்றம். சீற்றம். ஓகே, வாழ்த்துக்கள் ஷேட் அக்கீல். வாழ்த்துக்கள், சிறப்பு, சூப்பருங்க. ஓகே ஓகே. அடுத்ததாக நம்ம இன்னொரு எழுத்து பார்த்துருவோம். ஓகே, அடுத்ததாக ஓகே, இச். இது வந்து மெய் எழுத்து, அவ்வளவுதான். வேற இது ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு. இது ஒரு மெய் எழுத்து. இச். இச் என்பது புள்ளி வச்சுட்டாலே அது வந்து மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இச். இச்சு இந்த இச்சோட சேர்ந்தா எந்த உயிரெழுத்து சேருதோ அது மாறும். இச்சு கூட்டல் ஆ சா. இச்சு கூட்டல் ஆ சா. இச்சு கூட்டல் இ சி. இச்சு கூட்டல் இ சி அப்படின்னு மாறும். உயிர் மெய் எழுத்தாக மாறும். இது வந்து மெய் எழுத்துனால இது வந்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இது உச்சரிப்பது வந்து அரை மாத்திரை அளவு உச்சரிக்கும். இப்ப குறியலுக்கு வந்து ஒரு சொடுக்கு ச அப்படின்னு உச்சரிப்போம். அதான் அதோட டைமிங். இதான் டைமிங். ச
இன்னொன்னு சா உச்சரிக்கும் சா அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த டைமிங் வந்து இந்த சொடுக்கு தான் அந்த டைமிங். இதோட டைமிங் வந்து அரை மாத்திரை. சா இச் 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 அரை மாத்திரை வரும், ஆனா வராது. அந்த சவுண்ட் வந்து அந்த மாதிரி அரை மாத்திரை அளவுல உச்சரிப்போம் நம்ம இச். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு எழுதுற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நான் நம்புறேன். அப்படி பிரச்சனை இருந்தா கண்டிப்பாக சொல்லுங்க. இது வந்து நம்ம 5வது எழுத்து நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்ப இச் எழுத்து கொண்ட சொற்கள். ஓகே, 1வது இது பாருங்க, இதோ இரட்டி பழுக்கு தான். இரட்டிக்கு இது 2 வாட்டி. மா சா இம் மச்சம். மா இச் சா இம் மச்சம். மச்சம்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, மச்சங்க. மா இச் சா இம் மச்சம். ஓகே, பா இச் சை பச்சை. பா இச்சை பச்சை. மச்சம் பச்சை. பூ இச்சி குச்சி. ஓகே, வேற ஷேட் கீழே உங்களுக்கு ஏதாச்சும் சொல் தெரியலன்னா சொல்லுங்க என்கிட்ட. ஓகே, பூ இச்சி குச்சி. ஓகே, குச்சி. குச்சி உங்களுக்கு தெரியும். ஓகே, குச்சி. மச்சம். மச்சம் என்பது ஒரு கரும்புள்ளியாக நம் உடல் பகுதியில தோன்றும். பச்சை என்பது கிரீன் கலர். அண்ட் குச்சி என்பது குச்சி, ஒரு சின்ன கம்பு அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு மரக்கிளையும் குச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். குச்சி. ஆ சாணி சொல்லுங்க கத்திரிக்காய். ஓகே, ஆ இச்சாணி அச்சாணி. ஆ இச்சாணி அச்சாணி. அச்சாணி அப்படின்னா மாட்டு வண்டியில பொருத்தப்படும் ஒரு இரும்பு பொருள். அது எதற்காக பொருத்தப்பட்டு இருப்பாங்கன்னா, இப்ப இப்போ உள்ள டயர்ல வந்து நம்ம கார் டயர்ல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்கும், ஒரு ரீம் இருக்கும், டயர் இருக்கும். அந்த ரீம் வந்து காரோட இணைக்கப்பட்ட இணைக்க சில ஸ்க்ரூலா போட்டிருப்பாங்க, திருகாணிக்கு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கான்செப்ட் தான் இது. அச்சாணி என்பது அந்த வண்டியோட இந்த வட்டையும் இணைப்பதற்கு பொருத்தப்படும் அச்சாணி. அந்த கலந்துட்டு போறாம இருக்கிறதுக்கு அச்சாணி பயன்படுத்துவாங்க. அது உறுதியாக இருக்கும் அச்சாணி. அச்சாணி அச்சாணி. அடுத்ததாக ஏ லு மீ இச் சை எழுமிச்சை. ஏ லு மீ இச்சை எழுமிச்சை. மச்சம் பச்சை. குச்சி அச்சாணி எழுமிச்சை. ஓகே, யாராச்சும் ஒரு 3 பேர்? 3 பேர் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிட்டேன். வாசிங்க கத்திட்டார்களே. மா இம் மச்சம். ஓகே. ப இச்சை பச்சை. ஓகே. கு இச்சி குச்சி. ஓகே. அ இச்சாணி அச்சாணி. ஓகே. ஏ பெரிய எழுத்து சின்ன ஏ. ஏ ரு மி ஏ ரு மீ இச்சை எழுமிச்சை. வாழ்த்துக்கள் கத்திட்டார்களே, வாழ்த்துக்கள், சிறப்பு, நன்றிங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, நூர் ஜஹிசா. மா இச்சா இம் மச்சம். பா பா இச்சை. பா இச்சை பச்சை. ஓகே. கு இச்சி குச்சி. ஓகே. ஆ ஏ ஓ சாரி, இச். ஆ இச் சா நீ நீ அச்சாணி. அச்சாணி. ஏ லு லு மீ
இச்சை இச்சை இச் இச்சை எலுமிச்சை ஓகே வாழ்த்துக்கள் நூல்ஜாக்கிர் அவர்களே, வாழ்த்துக்கள். ஓகே, சிறப்பு. ஓகே, சோ நம்ம வந்து இன்னொரு எழுத்து நம்ம போவதுக்கு முன்பு அடுத்த எழுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டிய எழுத்து ஓ எழுத்து. ஓகே, இந்த ஓ எழுத்து வந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா இது வந்து எழுதணும் வரி வடிவத்தோட. நம்ம ஏற்கனவே ஓ எழுதியிருப்போம், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். இது வந்து டைம் எடுக்கும் கொஞ்சம், ஏன்னா எல்லாரையும் எழுதணும், கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால இது வந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே, இன்று வந்து இதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த எழுத்து நா பார்ப்போம். இது கொஞ்சம் எளிமையா இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இது நான். ஓகே ஓகே, இது நான் எழுத்து. இது வந்து 3 சுழி நான் நம்ம சொல்ல மாட்டோம், இது டன் நகரம் நான் நம்ம சொல்லுவோம். ஏன்னு வந்து நம்ம இதற்கு முன்பு உள்ள வகுப்பில் நான் சொல்லியிருக்கேன், நாக்கு டா இணை அப்படின்னு. அந்த இணை என்பதனால அதோட வகையம் வந்து டன் நகரமாக மாறிடுச்சு. ஓகே, இது நா அப்படின்னு சொல்லும்போது இது உயிர்மை எழுத்து மற்றும் இது நெடில் எழுத்து. இன் கூட்டல் ஆ நா. ஓகே, இது நெடில் எழுத்து துணைக்கால் இருப்பதனால. ஓகே, இப்ப நம்ம நேரம் வந்து சொல்லுக்கு போயிருவோம். ஓகே ரைட், இதான் கடைசி நம்ம இது முடிச்சிருவோங்க. 4 சொல் தான் இருக்கு. நா எழுத்து சொற்கள். ஒன்றாவது க இன் நா டி கண்ணாடி. க இன் நா டி கண்ணாடி. கண்ணாடினா கிளாஸ் உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து இந்த முக பாக்குற கண்ணாடி வந்து நம்ம தமிழ்ல உண்மையான சொல் என்னன்னா நிலை கண்ணாடின்னு அப்படின்னு சொல்லுவோம். நிலை கண்ணாடி. இதுல ஸ்கிரீன்ல வரலையா? வரலையா? கட்டு விட்டு கொஞ்சம் ஓகே பாருங்க. வருது, இப்ப வருது. ஓகே ரைட். கா இன் நா டி கண்ணாடி. இது முக பாக்குற கண்ணாடி வந்து நம்ம நிலை கண்ணாடின்னு சொல்லுவோம். ஏன் நிலை கண்ணாடின்னு நம்ம சொல்றோம்னா, நிலை என்பது வந்து ஸ்டேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சோ ஒரே இடத்துல நிற்பதுனால அது நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ கண்ணாடினா கண்டிப்பா ஒரே இடத்துல தான் நம்ம நுட்பட்டு வச்சிருப்போம், மாட்டி வச்சிருப்போம். சோ அதனால அது பேர் வந்து நிலை கண்ணாடின்னு நம்ம சொல்லுவோம். சோ இது வந்து கண்ணாடி என்பது ஒரு கிளாஸ். கா இன் நா டி கண்ணாடி. ஓகே, அடுத்ததாக இரண்டாவது சொல் அ இன் நா இன் து அண்ணாந்து. அ இன் நா இன் து அண்ணாந்து. இது ஏறக்குறைய ஒரு 5 எழுத்துக்கள் இருக்கு. இது 4 எழுத்துக்கள். அண்ணாந்து அப்படின்னா மேல மேல பார்ப்பதுதான் அண்ணாந்து அப்படின்னு சொல்லுவாங்க, மேலே பார்ப்பது. ஓகே ஓகே, அடுத்ததாக கா இன் நா இம் கண்ணாம் பூ பூ இச் சி. கண்ணாம் பூச்சி. கண்ணாம்பூச்சி. ஓகே, கா இன் நா இம் கண்ணாம் பூ இச் சி பூச்சி. கண்ணாம்பூச்சி. ஓகே, கண்ணாம்பூச்சி என்பது ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு, மறந்து கொண்டு கண்டுபிடிப்பது. ஓகே, ஓ நா இன் ஓனான். ஓ நா இன் ஓனான். இது வந்து ஓனான். ஓகே, கண்ணாடி அண்ணாந்து கண்ணாம்பூச்சி. கண்ணாம்பூச்சி பிரிச்சு படிச்சிடாதீங்க, கண்ணாம்பூச்சி தான் வரும். ஓனான். ஓகே, கண்ணாடி அண்ணாந்து கண்ணாம்பூச்சி ஓனான். ஓகே, ஒரு 3 பெயர். ஓகே சொல்லுங்க கத்திட்டார்களே. நான் ரொம்ப எழுதிட்டு இருக்கேன், அதை பார்க்க. ஆமாவா, நீங்க அந்த அப்படி பெருசா எப்ப தெரியுது கொஞ்சம். க இன்னாடி கண்ணாடி. ஓகே, அ இன் நா இன் து அண்ணாந்து. ஓகே, க
inna இம் oh, ka இம் inna இம் ka inna தெரியல அவ்வளவுதான் இம் இருங்க சார் ka inna இம் im mu ஊ ichi kannam பூச்சி ஓகே வாழ்த்துக்கள். ஓகே அடுத்து இன்னொன்னு ஓ நா இன் ஓ நான் ஓகே ரைட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. ஓகே மற்றவர்கள் சார் படிக்கிறேன். சொல்லுங்க வாசிங்க ரைத்தனர்களே. கா இன் நா டி கண்ணாடி. ஓகே ஆ இன் நா இந்து அண்ணாந்து. ஓகே கா இன் நா இம் பு இச்சி கண்ணாம்பூச்சி. கண்ணாம்பூச்சி 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 பூச்சி. ஓகே ஓ நா இன் ஓநாய் ஓனான் ஓனாய் ஓனான் ஓநாய். ஓகே வாழ்த்துக்கள் ரைத்தனர்களே வாழ்த்துக்கள் சிறப்பு. இன்னும் ஒரு நபர் நான் முடிச்சுவேன். சரி சார் நான் படிக்கிறேன். ஓகே படிங்க ராசிகளே. கா இன் நா டி கண்ணாடி. ஓகே கா ஆ இன் அ இன் நா இந்து ஆ அண்ணாந்து அந்து அண்ணாந்து அண்ணாந்து. ஓகே கா இன் நா இம் பூ இச்சி அண்ணாம்பூச்சி கண்ணாம்பூச்சி. ஓகே ஓகே ஓ நா இன் ஓனன். ஓகே வாழ்த்துக்கள் ரசிகர்களே வாழ்த்துக்கள் சிறப்பு. ஸோ இன்று வந்து நம்ம ஏறக்குறைய ஒரு 6 எழுத்துக்கள் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே இந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும் நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அது வந்து ஓ எழுத்து உயிர் எழுத்து வரி வடிவம்லாம் சரியா எழுதுவோம் அதுதான். சரி ஓகே அது நம்ம பார்ப்போம். ஏன்னா ஓ அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஓ தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க மாட்டோம் அந்த எழுத்து. ஸோ அடுத்த வாரம் நம்ம வந்து மறுபடியும் பயிற்சி பண்ணுவோம். ஏன்னா சென்ற வகுப்புல வந்து இன்னும் சரியா வரல. இன்னும் சரியா பார்ப்போம். ஸோ இதோட நம்ம இந்த வகுப்பை நம்ம முடித்துக் கொள்வோம். ஏதேனும் கேள்வி இருந்தா கேளுங்க. ஸோ நன்றி வணக்கம். நன்றிங்க சார். ஐயா நன்றி வணக்கம் சார். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி.